குற்றால அருவிகளில் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தென்காசி செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஞ்சித், சொல்லுங்க, குற்றால அருவியில் குளிக்க 6வது நாளாக தொடர்ந்து தடை நீடித்து வரும் நிலையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த தடையானது நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? சுற்றுலா பயணிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாகவுமா, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களுக்கு மேலாக பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் இன்றுடன் 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது இன்றும் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் சூழலில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போது வரை குளிக்க அனுமதிக்கு வழங்கப்பட முடியாது எனவும், மழை குறைந்து அருவிகளில் நீர்வரத்து குறையும் பட்சத்தில் தான் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய பொதுமக்கள் சுற்றுலா தலங்களை நோக்கி மறுநாள் சுற்றுலா தலங்களை நோக்கி சென்று வரும் நிலையில் தற்போது குற்றாலத்தில் விதிக்கப்பட்டுள்ள தடையால் எந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்வது என்று தெரியாமல் மிகுந்த கவலை அறிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.